அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வானிலை நிலவரம். நேற்று இரவு லேசான தூத்தல், நேற்று பகல் முழுக்க அப்படியே தூரிக்கிட்டு இருந்துச்சுங்க டெல்டாவை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கும் டெல்டாவில் மழை இருக்குது. கடுமையான மழை அப்படிலாம் கிடையாது. அதிகபட்சம் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு பருவக்காற்று இன்னும் உள்ளே நுழையலைங்க. அதுதான் உண்மை. தென்மேற்கு காற்று தான் அடிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் தென்சீன கடலில் ஒரு நிகழ்வு எதிர்பார்த்ததில்ல, 2 நிகழ்வு அங்கே இருக்குது. ஒன்று பிலிப்பைன்ஸுக்கிட்ட இருக்குது, ஒன்று வியட்நாம் கிட்ட இருக்குது. ரைட்டுங்களா? இதனால் 2 நிகழ்வுமே கலைஞ்சி போகிற வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று உள்ளே நுழையாது. இப்போ இருக்கிற இந்த மேப்பில் இந்த மேகங்கள் கடற்கரையை ஒட்டி வேதாரண்யம் இந்த பக்கத்தில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ டெல்டாவுக்குள்ளே ஒரு 10-11 மணிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிரும். நிச்சயமாக இன்றைக்கி டெல்டாவில் மழை இருக்கும். டெல்டா புதுச்சேரிக்கு கீழே வேதாரண்யம் வரைக்கும் மழை இருக்கும். இப்போ இப்போ என்ன முக்கிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய மழைங்கிறது, வடகிழக்கு காற்று வர்ற வரைக்கும் பெரிய மழைங்கிறது இருக்காது. அதுக்கப்புறம் 17, 18 ஒரு புயலும் 24 ஒரு புயலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து 2 புயலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மேப்பில் பார்க்குறது கல்மேகின்னு சொல்லிட்டு ஒரு புயல், ஃபங்க்வான்னு சொல்லிட்டு ஒரு தைப்போன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் தென்சீன கடலில். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறல தாய்லாந்து வளைகுடா மாலைத்தீவு வழியாக இப்போ இறங்க போகிறது நமக்கு அது புயலாக திருப்பி ரீமெர்ஜ் ஆகி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இப்போது 11ஆம் தேதி வரைக்கும் பெரிய மழைலாம் கிடையாது. ஏன்னா மழை ஏட குறுக்க தூரம், அதிகபட்சம் 4 சென்டிமீட்டர் பெய்யும். ரைட்டு, அவ்வளோங்களா? நேற்று பெஞ்ச மழையை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வடசென்னை பகுதி, தூத்துக்குடி போனலாம் நிறைய மழை பெஞ்சிருக்கு. அதிகபட்ச மழைன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மண்டலம் தண்டலம் 175 17 சென்டிமீட்ரு, பரந்தூர் காஞ்சிபுரம் பரந்தூர் 114 சென்டிமீட்ரு, காஞ்சிபுரம் மதுரமங்கலம் 105 மில்லிமீட்ரு, காஞ்சிபுரம் கொட்டவாக்கம் 82 மில்லிமீட்ரு, வேலூர், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை 74, திருவள்ளூர் மப்பேடு 74, ராணிப்பேட்டை, புதுப்பாடி 73, வடசென்னை விமோநகர் 70. இன்றைக்கி மழை டெல்டாவில் கொஞ்சம் அதிகமாக ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம். நேற்று சென்னையெலாம் நல்ல மழை. சென்னை சுற்று வட்டாரங்கள், காஞ்சிபுரம், அதான் அந்த மழை இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க இன்றைக்கி. ரைட், இது நம்மளுடைய நீண்டகால வானிலை அறிக்கையுடையது. நவம்பர் 5 to நவம்பர் 10 சொன்னால் இன்றைக்கி தேதி 7. அப்புறம் நவம்பர் 11 சொல்லியிருக்கேன்ல, நவம்பர் 11 to 17. நான் எதிர்பார்த்தது நவம்பர் 18 to நவம்பர் 23 ஒரு புயல் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. நவம்பர் 24 to நவம்பர் 29, கார்த்திகை 8 to கார்த்திகை 13, நவம்பர் 29 to டிசம்பர் 8, கார்த்திகை 13 to கார்த்திகை 22, டிசம்பர் 18 to டிசம்பர் 26, மார்கழி 3 to மார்கழி 10. இதில் சென்யார் ஒரு புயல், டிட்வான் ஒரு புயல், பங்களாதேஷ் அர்னாப்னு ஒரு புயல், இந்தியா வச்சது முரசுன்னு ஒரு புயல். இது 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்மளுடைய நீண்டகால வானிலை அறிக்கை. டெய்லி நான் இதை போட்டுக்கிட்டே இருப்பேன். இது சரியாக இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் மழை வர்றது கரெக்டு. இந்த 8ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2, 24 to 29, 18 to 23 ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழைங்கிறது பிற்பகுதியில் பெய்யாத மழை, நவம்பர் முற்பகுதியில் பெய்யாத மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சிடும். இப்போ சூம் எர்த்தில் எடுத்தது 1 பிலிப்பைன்ஸ் சைடு 1 போட்டுருப்போம் பாருங்க, ஒன்று வேட்டாம்கிட்ட 2ன்னு போட்டுருப்போம் பாருங்க. 2 புயலுமே 130, ஒன்று 200, ஒன்று 130 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்குலேருந்து தென்சீன கடல்லேருந்து நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றே வரணும். அந்த பருவக்காற்று ஜாடை அது இழுத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் நம்ம வடகிழக்கு பருவக்காற்று இல்லை. இப்போ சர்ஃபஸ் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இதுதான் எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை. அப்படின்னா இது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கவே இல்லையா, இப்போ தான் ஆரம்பிக்க போகுதான்னா அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அது ஒரு கொஷின் தான். அது ஏன்னா உலகளாவிய வானிலை மாற்றத்தில் இதெல்லாம் நடக்குது. குறைந்த நேரத்தில் அதிக மழைங்கிறது பெஞ்சிட்டு போயிடும் போல் இருக்குது.
இது வந்து அந்த லாவோஸை தாண்டி தாய்லாண்டுக்கிட்ட இன்றைக்கி காலையில் அந்த கல்மேகி அப்படிங்கிற அந்த புயல் வந்து 185 குறைஞ்சி 85 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்துட்டு கரையை கடந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கங்கள் எவ்வளோ அழிவு இதெல்லாம் வந்து இனிமே தான் வரும். இன்னொன்று வந்து ஃபங்குவான்னு சொல்லிட்டு இன்னொரு புயல் வந்து அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வட கிழக்கில் அது ஹாங்காங்கை பார்க்க போயிட்டுருக்கு. அந்த புயலும் 200 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதுவும் வந்து நல்ல ஒரு பாதிப்பை நல்ல ஒரு பாதிப்புன்னு சொல்லக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு தீவிரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது வந்து ஃபங்குவாங். அது 100, 130, 8ஆம் தேதி 155. அதான் சொல்கிறேன், 11ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய தாக்கம். அது போய் காற்று களையணும், காற்று களைஞ்சி திருப்பி வந்து அந்த காற்று வந்து நமக்கு வந்து சேரணும். அதனால் 11ஆம் தேதி தான் வடகிழக்கு பருவக்காற்றே உள்ளே நுழையும். அது நுழைஞ்ச பிறகு தான் இப்போ பெஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே வெப்பசலன இடிமழை தான். தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்கிற மாதிரி. அதனால் நம்ம தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லக்கூடாது, அதுதான் சட்டம். அதனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஒரிஜினலான பருவமழை 11ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போகுது. இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த பெய்யாத மழையெல்லாம் சேர்த்து நவம்பர் 11 நிகழ்வுகளாக இரட்டை புயல்களாக இருக்கலாம், இதில் ஒரு புயலாக இருக்கலாம், வந்து டிசம்பர் 8க்குள்ளே துவம்சம் பண்ணிட்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 சென்டிமீட்டர் மழையை 10 நாளில் கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி. மழை இல்லைங்கிறவங்க அதுக்கப்புறம் ஐயோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கே நிப்பாட்டாதா. அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது வந்து பல நாள் பாவம் ஒருக்கும், ஒரு நாள் புண்ணியம் ஒருக்காது அப்படி சொல்லிட்டு. வெயில் அடிச்சிட்டு இருந்தால் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கோம். அதாவது பல நாள் வெயில் அடித்தா கூட கிடையாது, ஒரு 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிருச்சுன்னா ஐயோ மழை 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 அப்படிம்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடும். வந்துட்டு ஐயோ மழை நின்னா போகிறோன்னு சொல்லிட்டு உங்கள் வாயாலேயே சொல்லுவீங்க. இதனால் யாரையும் நாங்கள் வந்து மழையை பிடிச்சி, வானிலை ஆய்வாளர்கள் மழையை பிடிச்சி கொண்டாந்து ஏதோ பெய்ய போகுது அதை பிடிச்சிங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஏதோ இது வரைக்கும் வர்றதை சொல்கிறோங்கிறதே விஷயம் ரைட்டுங்களா. இப்போ வந்து மேப்பை பார்த்து எதுவுமே சொல்ல முடியல. மழை இடி மேப், அதாவது ரெயின் டெண்டர் மேப்பை பார்த்தா அது போட்டிருக்கிற மாதிரி ஒன்று கூட நடக்கலை. அதாவது மேப்பு ஃபெயிலியர்னு சொல்கிறதா, விண்டியில் இது வரைக்கும் பிரீமியம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த லட்சணத்தில் ஃபெயிலியர் சொல்கிறதா, அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களால அவ்வளோதான் முடியுது, அதற்கான தரவுகள் அவ்வளோதான் கிடைக்குது. அதனால் 2 சுழற்சி அந்த கல்மேகியும் ஃபங்க்வான் இருக்கிற வரைக்கும் மேப்பு சுத்தமாக அதுக்கு வர்ற தரவுகளை வச்சுக்கிட்டு தான் அது காட்டும் ரைட்டுங்களா. அதனால் 11 இந்த முடிஞ்ச பிறகு வர்றது தான் நமக்கு வந்து ஒரு அக்யூரேசி இருக்கும், ஒரு துல்லியத்தன்மை நமக்கு இருக்கும். அது வரைக்கும் இப்படி தான் மேப்பு காட்டும். தென்சீன கடல், அதாவது பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதிகளில் 2-3 புயல் உருவாகி அதில் வெப்பம் குறையாமல் இருக்கணும். இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா வங்கக்கடல் பக்கம் கொஞ்சம் வெப்பம் அதிகம், சோமாலியை விட வங்கக்கடல் பக்கம் கொஞ்சம் வெப்பம் அதிகரிச்சிச்சுன்னா நமக்கு நிகழ்வுகள் வந்து கடுமையாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் மறுப்பதற்கு இல்லை. அதனால் வந்து நிச்சயமாக ஜனவரி 26 வரைக்கும், இப்போ இது வந்து நவம்பர் மாதத்தில் கொட்டி தீர்த்துருக்கணுங்க மழையை. இது வரைக்கும் பெய்யலைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. 11ஆம் தேதிக்கு இல்லை இது மாறும். எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் தான், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஐயோ வடகிழக்கு போகிற மழை பொய்த்து போயிடுச்சோ அப்படிங்கிறீங்க. இல்லை, -1.94 ஐஓடி. அதனால் நிச்சயமாக இந்த வாட்டி எஸ்பெஷலி நம்ம குறிப்பாக நம்ம வடகடலோர மாவட்டங்கள் டெல்டாவிலலாம் அதாவது நல்ல மழையை, அதிகான மழையை கொடுக்க இருக்கிறது. தென் மாவட்டங்களில் மழை இல்லைன்னு சொன்னாங்கள்ல, தென் மாவட்டங்கள்லேயும் நல்ல மழை இருக்குது. ஏன்னா இந்த சுழற்சி வந்து 7ஆம் தேதிக்கு மேலே ஒரு சின்ன காற்று சுழற்சி மணல்வடை வழியாக அரபிக்கடலுக்கு போக இருக்குது, மாலத்தீவு வழியாக. அதனால் அதுக்கும் ஒரு நல்ல மழை வாய்ப்புங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது. அதனால் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. அதாவது கொங்கு பகுதிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பயிர் காயுது கருகுதுங்கிறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் மழை இருக்குது. இந்த புயல் வந்து இப்போ இருக்கிற மேப் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து டெல்டாவுக்கு வர்றதாக தான் காட்டுது. அதிகபட்சம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும், ஹை ப்ரெஷர் வந்துச்சு பார்த்திங்களா, அங்கே பார்த்திங்கன்னா தெரியும்.
வந்தாலும் அது அதிகபட்சம் சென்னையை தாண்டி அதை தூக்கிட்டு போக முடியாது. நிச்சயமாக அது ஒரு புயல் சின்னமாக டெல்டா அருகே கரை கடக்கும் என்று நினைக்கிறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.